திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. சாகா கல்வினா தெரிஞ்சுக்கினீங்களா? சாகா கல்வி பற்றி முழுமையாக சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சாகா கல்வியை முழுமையாக நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் கடவுளை போய் சேர முடியும். சாகா கல்வின்றது கடவுள் தான் சாகா கல்வியை பற்றி சொல்லியே கொடுப்பார். சாகா கல்வினா சாவாத இருக்க போகிறது தான் சாகா கல்வி. சாகா கல்வியை ஒரு பொழுதும் கைவிடாத பார்த்துக்கங்க. சாகா கல்வின்றது உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு பங்கு. சாகா கல்வியில் தான் இறைவனே வாழ்கிறாரு. சாகா கல்வினா ஆண்டவர் நம்ம உள்ளே இருக்கிற கடவுளை நம்ம மேலே ஏற்றுறதுக்கு தான் சாகா கல்வி தேவை. ஒரு படிப்பு, ஒரு புக்கு எடுத்து படிக்கிறோம். ஒரு ஸ்கூலோ காலேஜே போனால் கூட ஒரு புக்குக்கு தேவையானது கல்வி. ஆனால் சாகாத இருக்கிறதுக்கு ஒரு கல்வி தேவை. அதுதான் சாகா கல்வி. இறைவன் அடைகிற ஒரே கல்வி சாகா கல்வி. சாகா கல்வி கூட வாசி யோகம் முழுமையானது. வாசி யோகம், வாசி யோகன்றது மயக்கத்திலே இருக்கிறது தான் வாசி யோகம். எப்போவுமே இறைவனை நினைக்கும் போது எப்போவுமே மயக்கம் வந்துடும், கேராயிடும். அதாவது இறைவன் நம்ம உள்ளே இருக்கிற இறைவனை நம்ம உள்நோக்கி ஏற்றும் போது நம்மளுக்கு தன்னை மறக்கிற எண்ணம் வரும். தன்னையாக மறந்துடுவோம். நம்மளையே மறக்கும் போது தான் இறைவனை நம்ம பார்க்க முடியும். அதுதான் சாகா கல்வி. அதுதான் வாசி யோகம். வாசி யோகம்னா நம்ம மூச்சு காற்று நம்மளே பார்க்கறது பேர் தான் வாசி யோகம். மூச்சு காற்று எங்கே ஓடுது, எந்த இடத்துல இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குது, நம்ம உள் உடலை நம்ம முழுமையாக ஆராய்ஞ்சு பார்க்கறது தான் உள்கடை. உள்கடந்து போனால் தான் நம்ம உடலில் எத்தனை பொருள் இருக்குதுன்னு தெரியும், எத்தனை இறைவன் வாழறாங்கன்னு தெரியும். முதல்ல விநாயகர் தான் முதல்ல வருவார். எதுக்காக? அதுக்காக தான் விநாயகரை முதல்ல கும்பிடணும். விநாயகரை மூலையில் வச்சு கும்பிடணும். நம்ம மூலையில் விநாயகரை வச்சு கும்பிடணும். விநாயகரை மூளைக்கு வச்சு கும்பிடக்கூடாது. விநாயகரை மூலையில் வச்சு கும்பிடுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இந்த மனித ஜென்மங்க என்ன பண்ணுதுன்னா மூளைக்கு வச்சு கும்பிடுது. விநாயகரை மூளைக்கு வச்சு கும்பிட சொல்கிறார். மூலையில் வச்சு கும்பிடணும். அவர் தான் விநாயகர். முதல் கடவுள்னு சொல்கிறதே அதுக்கு தான். முதல்ல நம்ம மூலையில் 4 கொட்டு நம்ம தலையில் கொட்டும் போதே நம்ம நரம்பெல்லாம் எழுச்சி ஆகிடும். எழுச்சி ஆனவனே விநாயகரை வணங்கும் போது அவர் அருள் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும். இதுதான் முழுமையாக விநாயகரை கும்பிட்றது. விநாயகரை கும்பிட்னா கோயிலாக போய் சுற்றுறது இல்லை. விநாயகரை கும்பிட்றது, விநாயகரை நம்ம மூலையில் வச்சு தியானம் பண்ணும்போது விநாயகர் முதல் தோன்றுவார். முதல்ல விநாயகர் தான் ஜோதியாக வருவார். விநாயகரை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த கடவுளை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கடவுளை நீங்கள் கும்பிடணும். விநாயகரை கும்பிடாமல் எந்த கடவுளை கும்பிட்டாலும் நீங்கள் முழுமை அடைய முடியாது. விநாயகர் நம்மளுக்கு முக்கியமான ஒரு தெய்வம். அதுக்கு தான் அவர் மூலையில் வச்சு கும்பிட சொன்னாங்க. மூலையில் வச்சு கும்பிட சொன்னால் மூளைக்கு வச்சு கும்பிட்றது இல்லை. நம்ம மூலையில் விநாயகரை வச்சு கும்பிடணும். அதுதான் விநாயகர். அருட்ஜோதி ஆண்டவரும் அதுதான் சொல்கிறார். விநாயகர்ன்றவர் நம்ம மூளைக்கு கடவுளே விநாயகர் தான். அவரை முதல்ல கும்பிடினா அறிவு அதிகமாக இருக்கும், ஞானம் சீக்கிரம் பிறகும். ஞானம் பிறந்ததுன்னா இறைவனை சீக்கிரமாக அடையலாம். கஷ்டப்படவே தேவையில்லை. நம்ம உள்ளே இருக்கிற கடவுளை நம்ம ஏன் தேடி அலையக்கூடாது? நம்ம உள்ளதான் கடவுள் வாழ்கிறாரு. நம்ம உடல் உள்ளதாக இருக்கிறாரு. அந்த உடல் நம்மளுக்கு எப்போ வேணா வீணாக போகலாம். ஆனால் உயிர்ன்றது கடவுளுக்கு சமமானது. உயிர்ன்றது கடவுள் கொடுத்தது, அம்மா அப்பா கொடுத்தது இல்லை உயிர். அதனால் பத்திரமா நம்ம உடலை மட்டும் பத்திரமா, உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம இறைவனை அடைய முடியும்.
முதுமை அடைஞ்சாலும் இறைவனை அடையிறதுக்கு நம்மளுக்கு உடலில் சத்து வேணும். அவ்வளோதான். ரொம்ப வயசாகிடுச்சு, நாங்கள் இதுக்கு மேலே எப்படி கடவுளை பார்க்க முடியும்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா உனக்கு வாசி யோகம் பண்ணுற சக்தி இருக்கணும். அதுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே பண்ணி பழக்கம் பண்ணிக்கன்னு சொல்கிறது. அந்த நம்மளுக்கு மூச்சு நிற்கணும். மூச்சு நம்ம கொஞ்ச நேரம் டம் காட்டும் போது மூச்சு நிற்கணும். வயசாகிடுச்சுன்னா மூச்சை நம்ம நிறுத்தும் போது சின்னதுலேருந்தே பண்ணினே வந்தால் எந்த வயசுக்கு போனாலும் அந்த மூச்சு காற்றை நம்ம நிறுத்தலாம். முதுமை அடைஞ்சது அந்த மூச்சு காற்றை நம்ம நிறுத்தும் போது குண்டேலி ஏறாது. குண்டேலி ஏறத்துக்கு வாய்ப்பு இல்லாத போயிடும். அதனால் குண்டேலி சக்தி நம்மளுக்கு முழுமையான ஒரு சக்தி. குண்டேலி ஏறினா தான் நம்ம இறைவனை நம்ம அடையுது. அதுக்கு தான் வாசி யோகம். வாசி யோகம் குண்டேலி சக்தியை எழுத்த இருக்கிற பூட்டு எல்லாம் நம்ம இருக்கிற ஒரு 6 பூட்டை உடைக்கும். நம்ம உடலில் இருக்கிற 6 பூட்டை உடைக்கிற சக்தி குண்டேலிக்கு தான் இருக்குது. குண்டேலி மூச்சு பயிற்சி தான் வாசி யோகம். இதை முழுமையாக சொல்லி கொடுக்கணும். நீங்களாம் கற்றுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கற்றுக்கணும். இதுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. மதன்றதே கடவுளுக்கு கிடையாது. மதத்தை வச்சு பல தவறுகள் பண்ணுறாங்க. அவங்களாம் கடவுளை அடைய முடியாது. கெட்ட இதுக்கு தான் போய் சேருவாங்க. நல்ல இறப்பு கூட நல்ல இறப்பு வராது. அவங்களுக்கு கெட்ட இறப்பு தான் வரும். ஏன்னா இறைவன்றவர் தனியான ஒரு தெய்வம் ஜோதி. அந்த ஜோதியை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு யாரோட தெய்வம் தேவையில்லை, யாரோட உதவியும் தேவையில்லை. இறைவன் தெய்வம் மட்டுமே தயவு தான். இறைவன் தயவு இருந்தால், இறைவன் கருணை இருந்தால் நம்மளுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும். இறைவன் எப்பவுமே நம்ம உள்ளே இருக்கிற இறைவனை நம்ம தேடக்கூடாது. இறைவன் நம்ம உள்ளே இருந்து நம்மளுக்கு அருள் கொடுக்கணும். நம்ம உள்ளே இருக்கிற இறைவனே நம்மளுக்கு அருள் கொடுத்து நான் யார் அப்படின்ற கேள்விக்கு நான் யார் அப்படின்னு கேட்கவதான் நான் சாகா கல்வியை பற்றியே தெரிஞ்சுக்கணும். நான் யார், நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தோன்னு எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டு தான் இந்த இறைவன்னா யார், இறைவன் எங்கே இருக்கிறார், இறைவன் எந்த இடத்துல, எல்லாம் நம்ம உள்ளே தான் இருக்கிறார். நம்ம போய் தேடி சுற்றி நான் இந்த வயசில் பல கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். திருவண்ணாமலை, அங்கே காசி, ராமேஸ்வரம், எந்தெந்த கோயிலுக்கு. ஆனால் இறைவனை என்னால் பார்க்க முடியல. தனிமையில் இருந்து தனிமையாக அமர்ந்து தனிமையாக கும்பிடும்போது தான் இறைவன்னா என்ன, இறைவன்னா யார், இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை தான் நீங்கள் முழுமையாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கோயிலாக சுற்றினா இறைவன் கிடைக்க மாட்டார். கோயிலாக சுற்றினா மன கஷ்டம்தான் வரும். கோயிலாக சுற்றினா நம்ம ஒரு பங்கு சம்பாதிக்கணும்னா 10 பங்கு வேஸ்ட்டு தான் பண்ணுவோமே தவிர, ஆனால் மனதார அன்னதானம் பண்ணணும். எல்லா ஜீவராசிக்கும் அன்னதானம் பண்ணணும். உங்களால் முடிஞ்சது காலையில் ஒரு பிஸ்கட்னா வாங்கி ஒரு காக்காக்குன்னா போட்டு போங்க. உங்கள் வாழ்க்கை எப்போவுமே நல்லா இருக்கும். எப்போவுமே ஒரு காலையில் ஒரு 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தியானம் பண்ண கற்றுக்குங்க. 1 ஹவர் பண்ணால் போதும். உங்களால் எப்போ எழுந்துக்க முடியுதோ அந்த நேரத்தில் எழுந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு, எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு 1 ஹவர் உக்காருங்க. முதல்ல 1 ஹவர் உக்காந்து பழக்கம் பண்ண இறைவன் எப்போவுமே நம்ம உள்ளே இருக்கிற இறைவனை நம்மளால் பார்க்க முடியாமல் எப்படி முடியும்? கண்டிப்பாக பார்க்க முடியும். அதனால் மனசை மட்டும் சதற விடாதீங்க. கண்ட ஆசைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. இதுதான் மனசு தான் அலப்பாயக்கூடாது. மனசை நீங்கள் கட்டுப்படுத்திட்டாலே இறைவனை நீங்கள் பார்த்ததுக்கு சமம். இதுதான் சாகா கல்வின்றது எடுத்துகிட்டு வந்தது. இதுக்கு தான் சாகா கல்வின்றது. எனக்கு ஒரு வயசானவர்கிட்ட இருந்து
ஒரு ஒரு அவர் ஒரு இறைவனாகி அவரும் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார். அவர் தான் சாங்கு சித்து சிவலிங்க நாயனார். அவர் சாங்கு சித்து சிவலிங்க நாயனார். கிண்டியில் தான் ஒரு கோயில் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் தான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்து அங்கே போகிறதுக்கு எனக்கு பிடிக்காம தான் தனிமையில் உட்கார ஆரம்பித்தவனே தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. அந்த சாங்கு சித்து சிவலிங்க நாயனார் கோயில் உள்ளதான் மேலே சாகா கல்வின்னு போட்டிருக்கோம். சாகா கல்வினா என்ன, சாகா கல்வினா என்னான்னு தெரிஞ்சு அப்போ அதுக்கப்புறமா தான் உட்காந்து தியானம் பண்ணும்போது தான் இதுதான் சாகா கல்வியா. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. சாகா கல்வியை எப்போதுமே முழுமையாக நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. சாகா கல்வின்றது நம்ம வாசி யோகம் பண்ணாலே சாகா கல்வியை நீங்கள் முழுமையாக அடையலாம். வாசி யோகம் டக்குன்னு வாசி யோகம் பண்ண முடியாது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முணுமுணுப்பே வாசி யோகமாக மாறிடும். நம்ம முணுமுணுக்கிறோம்ல கடவுளை, அதுவே நம்மளுக்கு வாசியாக மாறும். ஒரு ஹவர் உட்கார அமைதியாக இருன்றது இதுக்கு தான். அமைதி இருந்தாலே எல்லாமே உங்களை தேடி வந்துடும். ஏன்னா நல்லதை மட்டும்தான் பேசுங்க, கெட்டது உங்களுக்கு வராது. அமைதியாக இருந்தாலே யாருன்னா தவறாக பேசினா கூட அவங்க மேலே கோபம் வராது உங்களுக்கு. இதுக்கு தான் அமைதின்றது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரே ஒரு பொருள் எதுனா அமைதி மட்டும்தான். அமைதி இருந்தாலே கோபம் எல்லாத்தையும் தள்ளி போட்டுருவீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது இந்த அமைதியும் இந்த வாசி யோகத்தை பற்றி எதுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, தனிமை தேவை. ஒருத்தர் கூட இருந்தால் கூட இந்த வீடியோ போடுறதுக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லாத போது தான் என்னால் போட முடியும். அந்தமாரி இறைவனை கும்பிட்றது தான் அப்படி தான். தனிமையில் இருந்து இறைவனை அடையும் போது உங்களுக்கு எல்லா அருளும் சேர்த்து கொடுக்கும். உங்களுக்கு எல்லா அருளும் கிடைச்சாதான் நம்ம இறைவனை முழுமையாக அடைய முடியும். அருள் கொடுப்பார். அருள் கொடுத்தாலே சகா கல்விக்கு அர்த்தம். ஆனால் இறைவனையே நம்ம பார்க்கணும்ல. நம்ம உண்மையாலுமே இறைவனை பார்த்து அதுக்கப்புறமா அவரே நம்மளை எழுத்துப்பார். அவர் எப்போ கூப்பிட்றாரோ, இறைவனை நீ பார்த்தாலே உனக்குன்னு ஒரு கெடு வச்சிருவார். நீ இந்த நாளில் இந்த நேரத்தில் தான் வரணும்னு ஒரு கெடு அவரே சொல்லிடுவார். உன் மனசு உள்ளேருந்து உன் மனசே பேசி உனக்கு சொல்லும். தனியாக ஒரு மனசை சொல்ல மாட்டார். உன் மனசு உள்ளே ஒரு ஒலி வரும். அந்த ஒலியாலேயே உனக்கு எல்லா வார்த்தையும் உன் மனசுலேருந்தே எல்லா எழுச்சியும் சொல்லி உனக்கு சொல்லி கொடுக்கும். அதுக்கு தான் நீயே குரு, இறைவன் தான் குரு. நீயே குரு, இறைவன் குரு. யாருமே குருலாம் தேவையில்லை இறைவனை கும்பிட்றதுக்கு. அதனால தான் கடவுளை தவிர குருலாம் கிடையாது. சாகா கல்வின்றதே கடவுளுக்கு சமமானது. இதெல்லாம் குரு பயிற்சியிலலாம் செய்ய முடியாது. குரு பயிற்சிக்குன்னு போனால அவங்களுக்கு நிறைய செயல் இழக்கணும். நான் ஆரம்ப வீடியோலேயே சொல்லிக்கிறேன், நிறைய இழக்கணும். அதாவது இறைவன் அடையணும்னா நம்ம எல்லாத்தையும் இழக்கணும். நம்ம இழந்தால் தான் இறைவன் அடைய முடியும். இது பேர் தான் சாகா கல்வி. சாகா கல்வின்றது நம்ம இழந்து நம்ம திருப்பி அந்த உயிர் வரணும். அதுதான் சாகா கல்வி. நம்ம செத்து திருப்பி பிழைக்கிறோம் பேர், அது பேர் தான் சாகா கல்வி. முழுமையாக சாகா கல்வி வாசி யோகத்தை முழுமையாக நீங்கள் பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. உடனே உங்களை பழக சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. ஏன்னா கடவுள்னா என்னன்னே தெரியாது நம்ம மனுஷனுங்க வாழ்ந்துதான் நிறைய தவறுங்களை பண்ணி அவனும் வளர்ச்சி இல்லை, அவன் மதமும் வளர்ச்சி இல்லாத போயிடுறது. மதம்லாம் கிடையாது கடவுளுக்கு. இறைவன் ஒருவன் தான். ஒருத்தனுக்கு எத்தனை மதம் இருக்கும்? மதம்லாம் இல்லை கடவுளுக்கு. மதன்றதெல்லாம் மனுஷனாக உற்பத்தி பண்ணது தான் மதம். கடவுளுக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது.
அதுக்காக தான் ஜாதி மதத்தை சாராதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை அதுதான். ஏன்னா ஜாதின்னு பார்த்தா நீங்கள் செத்தே போயிடுவீங்க, கடவுள்கிட்ட போய் சேர முடியாது. மதம்னு பார்த்தா நீங்கள் செத்து போயிடுவீங்க, கடவுளை போய் அடைய முடியாது. ஏன்னா மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது. ஏன்னா அனாதையாக இருக்கிற நம்ம எப்போவுமே ஒரு மனிதன் பிறந்தாலே அனாதை தான். அவன் வந்து 1000 சொந்தம் பந்தம் எல்லாமே உறவு எல்லா உறவுமே எதுவுமே கிடையாது. எல்லாம் பொய்யான வாழ்க்கை. இதுதான் மாயை உலகம்னு சொல்லுவாங்க. மாயை உலகன்றது நம்ம பூமியை நம்ம கால் பட்டு இருக்கும் போதே நம்ம மாயை உலகத்தில் தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். பூமியை விட்டு நம்ம ஒரு அடி மேலே நம்ம கால் போயிடுச்சுனால நம்ம இறைவனை சாடுறதுக்கு ஒரு வழி. ஏன்னா பூமாதேவி நம்மளை எப்போவுமே தாங்கி பிடிக்கிறா. எப்போவுமே தூங்கி எழுந்ததும் பூமாதேவி தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் எடுத்து வச்சு நடுங்க. ஏன்னா பூமி தாய் வந்து ஏன்னா பிரபஞ்சம்தான் நம்மளுக்கு முழுமையாக வந்து இறைவனை காமிக்கும். நம்ம உள்ள இறைவனை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் முழுமையான இறைவன் மேலே ஒரு ஜோதியாக இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் யாருன்னு பார்த்தா அவரை நீங்கள் அடையலாம். அதுக்கு தேவை பிரபஞ்சம்னா என்ன? நீர், நிலம், காற்று, ஆகாயம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முழுமையான ஒரு சக்தி நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை இந்த பஞ்சபூதமும் கொடுக்கும். பஞ்சபூதத்தால் ஆனது தான் நம்ம உடல். பஞ்சபூதமும் நம்ம உடலை ஆட்கொண்டு இருக்குது. அதனால் பஞ்சபூதத்தை எப்போவுமே ஒருபொழுதும் மறக்காமல் இறைவன் வந்து ஒரு ஜோதி வடிவமானவர். அதனால் தான் இந்த வழக்க ஒரு ஜோதியாக நான் எப்போவுமே இறைவனாக வழக்கை தான் கும்பிடுவேன். அதுக்கப்புறமா தான் வழக்கு வந்து நம்மளுக்கு என்ன வழி காமிக்குதோ அதை வச்சு தான் இறைவன் இங்கே இருக்கார். எல்லாமே வழக்குலேருந்தே எல்லாமே நம்மளுக்கு காமிச்சிடும். அதுக்கு தான் வழக்கே கடவுளாக நான் கும்பிட்டுக்கிறேன். வழக்கு தான் எல்லாமே எனக்கு. இந்த ஜோதியான இறைவனை நான் எப்போவுமே வழிபடுவேன். ஏன்னா எல்லா கோயிலுக்கும் போவாங்க வருவாங்க, அதெல்லாம் இல்லை. என்னை கூப்பிடுவாங்க, வரேன், போவேன், கோயில் உள்ளே போக மாட்டேன். இதுதான். ஏன்னா நீங்கள் போய் சுற்றிட்டு வாங்க, நான் இங்கே உக்காந்துனே நான் இந்த இடத்துலையே உக்காந்துனே நான் கடவுளை கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுதான் முழுமையான கடவுளை கும்பிடுவேன். இறைவனை எப்போவுமே ஒரு பொழுதும் விட்டுறாதீங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி. ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் நான் வந்து இந்த சாகா கல்வியை சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனமும் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் கடவுள்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரியாதே பல தவறுகளை பண்ணினுக்கிறாங்க. அவங்களாம் அதிகமாக கஷ்டப்பட்டு இறந்தே போயிடுவாங்க. இதுதான் முழுமையான உண்மை. இறைவனை ஒரு போதும் மறக்காதீங்க, பாவத்தை செய்யாதீங்க தயவு செய்து. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. ஓம் நம சிவாய.